போறோம். இது உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குற விதத்தையே மாத்தலாம், யாருக்கு தெரியும்? நம்மளோட பயணம் ரொம்ப தெளிவா இருக்க போகுது. முதல்ல நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுற ஆன்மீக போர், அப்புறம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வார்த்தைகளோட சக்தி வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிரகடனங்கள்லாம் எதுக்கு, இது எந்த மாதிரியான பிரச்சனைய சரி பண்ண உதவுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். உங்க லைஃப்ல ஒரே மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர்ற மாதிரி. அது பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உடல்நல கோளாறா இருக்கலாம். இந்த உணர்வு நம்மள பல பேருக்கு இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவோட மூலமே இந்த பொதுவான உணர்விலிருந்து தான் தொடங்குது. இந்த வீடியோவோட உலக பார்வையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்லையா. இதையெல்லாம் தீய அமைப்புகள் அல்லது சுழற்சிகள்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதையெல்லாம் நம்மால எதிர்த்து போராட முடியும்னு நம்பப்படுது. சரி, அப்போ இந்த அமைப்புகளை எப்படி எதிர்த்து போராடுறது? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இதுக்கு பயன்படுத்துற அந்த சக்தி வாய்ந்த கருவி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொரு பிரகடனமும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலாவா ஃபாலோ பண்ணுது. இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இந்த ஸ்லைட்ல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நம்ம இப்போ பார்த்த அந்த 4 ஸ்டெப்ஸும் இதுல அப்படியே வரிசையா வருது. முதல்ல நிதி வறட்சியின் அமைப்புன்னு பிரச்சனைக்கு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அது அழிக்கப்படுதுன்னு பிரகடனம் செய்றாங்க. அதுக்கு ஆதாரமா உபாகமம் 28:12 மேற்கோள் காட்டுறாங்க. கடைசியா நீடித்த நிதி உயர்வுக்குள் நுழைகிறேன்னு வெற்றியை கோருகிறார்கள். பாத்தீங்களா எவ்ளோ தெளிவா இருக்கு? அண்ட் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபார்முலாவை வெறும் ஆன்மீக பிரச்சனைகளுக்கு மட்டுமில்லாம நம்மளோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த டேபிள பாருங்களேன். நிதி, ஆரோக்கியம், தொழில், உறவுகள்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா முக்கியமான பகுதிகள்லயும் திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகளை இந்த பிரகடனங்கள் எப்படி குறிவைக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியும். ஆமா, இந்த பிரகடனங்கள் நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. ஆனா இந்த பார் சார்ட் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது ஆரோக்கியம், குடும்பம், அப்புறம் நம்ம தொழில் வாழ்க்கை, அதாவது நிதி, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேலதான் அதிக கவனம் செலுத்தப்படுது. ஓகே, இப்போ விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகுது. அன்றாட பிரச்சனைகளை தாண்டி இந்த பிரகடனங்கள் ஒரு படி மேல போகுது. அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிறதா நம்பப்படுற கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக காரணங்களையே நேரடியா தாக்குது. இந்த ஸ்லைட் இத ரொம்ப அழகா விளக்குது. இடது பக்கம் பாருங்க, வேலை இழப்பு, நோய், கடன் மாதிரி நமக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுக்கு காரணமா கண்காணிக்கும் ஆவிகள், தீய பலிபீடங்கள் மாதிரியான ஆன்மீக மூலங்கள் சொல்லப்படுது. அதாவது அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்காம நோயின் மூல காரணத்தையே தாக்குற மாதிரி. இங்க பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் ரொம்பவே உருவகமாவும் சக்தி வாய்ந்ததாவும் மாறுது. சாத்தானின் அஸ்திவாரங்கள், பேய்களின் ரீசெட் பட்டன்ஸ்னு கேட்கும்போதே ஒரு பெரிய ஆன்மீக போர்க்களமே நம்ம கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளி என்ன? எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு இருக்கிற சக்தியை பற்றிய ஒரு ஆழமான நம்பிக்கைதான். இந்த கடைசி பிரகடனம் அந்த மைய கருத்தை ரொம்ப அழகா சொல்லுது. தங்கள் சாட்சியின் வார்த்தையினால் அவனை ஜெயித்தார்கள். அதாவது வெற்றி என்பது சாட்சியினால, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளால கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இல்லையா? அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான். ஆன்மீக அதிகாரத்தோட நாம பேசுற வார்த்தைகளுக்கு நம்மளோட நிஜ வாழ்க்கையே மாத்துற சக்தி இருக்குங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையில தான் இந்த முழு பயிற்சியுமே அமைஞ்சிருக்கு. ஆக வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற சவால்களை சந்திக்கும் போது மனுஷங்க எப்படி கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையும் திரும்ப பெற முயற்சி பண்றாங்கங்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கம் முடியுது. கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட கதையை உண்மையிலே உங்க வார்த்தைகளால மாத்தி எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க.